வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய துருவம் கிராமத்தில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி சிறுத்தை தாக்கி இளம்பெண் அஞ்சலி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த உயிரிழப்புக்கு காரணமான சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடம் தொடர்ந்து வைக்கப்பட்ட நிலையில் வனப்பகுதியில் வனத்துறையினர் ஆங்காங்கே டிராப் கேமரா, ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து கூண்டு மூலம் சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதனிடையே அடுத்தடுத்த தினங்களில் பார்த்தோம்னா குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரிச்செட்டிப்பள்ளி, அனுப்பு கிராமம், காந்தி கணவாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆடுகள், கன்றுக்குட்டி மற்றும் பசு போன்ற அடுத்தடுத்து மர்மமான முறையில் வனப்பகுதிகளில் உயிரிழந்து கிடந்தது. சிறுத்தை தாக்கி தான் இந்த கால்நடைகள் எல்லாம் உயிரிழந்ததாகவும் அந்த சிறுத்தையை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வலுத்து வந்தது. இந்த நிலையில் சிறுத்தை நடமாட்டம் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி கணவாய் என்ற இடத்துல அதிகம் இருப்பதா பொதுமக்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வனத்துறையினர் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமரா மற்றும் ஒளிப்பெருக்கிகளை சில இடங்களில் பொருத்தி இருந்தாங்க. அதனை பொருத்தி தொடர்ந்து சிறுத்தையோட நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் சிறுத்தை நடமாட்டம் ஒரு ஏஐ கேமராவில் பதிவாகிருக்கு. அந்த காட்சியில் பார்க்கும்போது வனப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சிறுத்தை மெதுவாக அந்த கேமராவை நோக்கி நடந்து வருது. அப்போ சிறுத்தையை கேமரா படம் பிடிச்சதும் மட்டும் இல்லாமல் கேமராவோடு கனெக்ட் செய்யப்பட்டிருந்த ஒளிபெருக்கியில் உடனடியாக ஒளியை எழுப்ப செய்யுது. துப்பாக்கியில் சுடுவது போலவும் அபாய ஒளி போலவும் ஒளிபெருக்கியிலிருந்து சத்தம் வந்ததும் சிறுத்தை பயந்து மீண்டும் வனப்பகுதிக்குள்ளே ஓடுவது போன்ற காட்சிகளும் பதிவாகிருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி காந்தி கணவாய் வனப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேமரா மற்றும் ஒளிபெருக்கியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாங்க. தொடர்ச்சியாக ஏற்கனவே கேமராவில் பதிவாகி இருந்த சிறுத்தையோட நடமாட்டத்தையும் ஆட்சியர் மற்றும் வேலூர் வனத்துறை அதிகாரியும் பார்வையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டாங்க. ஆய்வுக்கு பிறகு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கேமராவோடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கியிலிருந்து வந்த சத்தத்தின் மூலமாக சிறுத்தை காட்டுக்குள்ளே விரட்டப்பட்டிருக்கு. இதே போல எந்தெந்த கிராமங்கள் எல்லாம் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுதோ அந்த அனைத்து கிராமங்களிலும் கேமராவோடு ஒளிபெருக்கியை வைப்பதற்காக அரசுக்கு பரிசீலனை செய்திருக்கோம்னு தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய கிராமங்களில் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தேவையின்றி அச்சமடைய வேண்டாம் என்றும் ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு சமூக வலைதளங்களில் சிறுத்தை நடமாட்டம் தொடர்பாக பரவக்கூடிய உண்மைக்கு புறம்பான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் ஆட்சியர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.